கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நல்ல ஒரு ஞாயிறு காலை வேளையிலே கல்வாரி குடும்பத்துடன் இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம், நாங்கள் வரவேற்றுக் கொள்கிறோம். ஒரு நல்ல ஒரு ஆராதனையை தேவனுக்கு நாங்கள் செலுத்தும் முகமாக இந்த இடத்திலே நாங்கள் எல்லோரும் கூடியிருக்கிறோம். எனவே நாங்கள் இருக்கின்ற ஆசனத்திலே இருந்து நாங்கள் எழுந்து நின்று எங்கள் கரங்களை கூப்பி எங்களுடைய கண்களை மூடி சிறிது நேரம் எங்களை படைத்த தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்தி இந்த ஆராதனையை நாங்கள் ஆரம்பிக்கப் போகின்றோம். எனவே நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தேவனுக்கு ஒரு முறை நாங்கள் நன்றி செலுத்துவோமா? பிதாவே உமக்கு நன்றி சுவாமி, இயேசுவே உமக்கு நன்றி சுவாமி, ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு நன்றி சுவாமி, இயேசுவே உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே உங்களுக்கு நன்றி சுவாமி. எல்லோரும் நாங்கள் நன்றி செலுத்துவோம் தேவனுக்கு. கர்த்தாவே உங்களுக்கு நன்றி சுவாமி. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி, ஹல்லேலூயா. கர்த்தாவே நீர் நல்லவர் சுவாமி. ஆண்டவரே சுவாமி, எங்களுடைய இருதயங்களை ஆண்டவரே நீங்கள் ஆராய்ந்து பார்க்கிற தேவன் சுவாமி. ஆண்டவரே சுவாமி, உமது ஒளியிலே நாங்கள் நடக்க, ஆண்டவரே உமது வெளிச்சத்திலே நாங்கள் நடக்க நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யணுமாறு ஜெபிக்கிறோம் சுவாமி. வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆண்டவரே நீங்கள் காத்துக்கொள்ளுங்க சுவாமி. ஆண்டவரே வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆண்டவரே நீங்கள் காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே சுவாமி. பாடல் குழுவில் இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே சுவாமி, இசை வாசிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, ஆண்டவரே எல்லா ஊழியங்களையும் செய்யும் பிள்ளைகள் ஒவ்வொரு மேலும் ஆண்டவரே உமது கிருபையும் சமாதானமும் அன்பும் கூடியிருப்பதாக சுவாமி உமக்கு ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நாங்கள் நின்ற வண்ணமாக எங்களுடைய கண்களை மூடி ஒருவரும் சேரா ஒளியினில் வாசம் செய்திடும் எங்கள் தேவன் என்ற பாடலை நாங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நாங்கள் பாடி தேவனை நாங்கள் ஆராதிப்போமா? ஒருவரும் சேரா ஒளியினில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே, மனிதருள் யாரும் கண்டிரா மகிமையுடையவர் எங்கள் தேவனே. ஒருவரும்
உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா? கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஆண்டவரே நீர் மகிமை உடையவர். ஆண்டவரே செலுத்துவோமா? நாங்கள் கரங்களை உயர்த்தி தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? ஆண்டவரே உமக்கு நன்றி சுவாமி. ஹல்லேலூயா. கர்த்தாவே ராஜா உமக்கு நன்றி சுவாமி. இயேசுவே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சபையில் இருக்க ஒவ்வொருவரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே நீர் பெரியவர். ஆண்டவரே நீங்க நல்லவர். ஆண்டவரே இயேசுவே நீங்க மகா பெரிய பிரபு. ஆண்டவரே ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே உங்களுக்கு நன்றி சுவாமி. உங்களுக்கு நன்றி சுவாமி. இயேசுவே உங்களுக்கு நன்றி சுவாமி. எல்லோரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே உம்மை நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே உங்களுக்கு நன்றி சுவாமி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே உங்களுக்கு நன்றி சுவாமி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உங்களுக்கு நன்றி சுவாமி. ஆண்டவரே உங்களுக்கு நன்றி சுவாமி. ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடி தேவனை ஆராதிக்க போகிறோம். இந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. வேலை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் ஜெப வேலை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை
இந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தேன் எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தேன். அப்படியே தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நான் சோராமல் ஜெபித்திட ஆண்டவரே உமது பலத்தை தாங்க ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி 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 நன்றி. எல்லோரும் எங்களோட வாய்களை திறந்து உம்மை நான் ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே ராஜா உமக்கு நன்றி நன்றி சுவாமி. ஆண்டவரே, என்னுடைய ஜெப வேளையிலே ஆண்டவரே நீங்கள் என்னுடைய இருதயத்துக்கு வந்து இறங்குங்க ஆண்டவரே. எல்லோரும் எங்களோட வாய்களை திறந்து, சபையார் எல்லாரும் எங்களோட வாய்களை திறந்து தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. அவரை துதியுங்க. அவர் ஒளியின் தேவனாய் இருக்கிறார். அவருடைய வெளிச்சம் உங்களுடைய இருதயத்தை ஆள கடவது. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லோருடைய வாய்களிலும் இருந்து துதி உருவாகட்டும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே உங்களுக்கு நன்றி. கர்த்தாவே உங்களுக்கு நன்றி சுவாமி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே உங்களுக்கு நன்றி 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 சுவாமி. கர்த்தாவே உங்களுக்கு நன்றி சுவாமி. இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 சுவாமி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நாங்கள் இன்னும் ஒரு பாடலை பாடி தேவனை ஆராதிக்க போகிறோம். அவருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்த போகிறோம். என் நீதியை வெளிச்சத்தை புகழாக்குவீர், என் நியாயத்தை பட்ட புகழாக்குவீர். வேறு ஜனங்கள் உங்களை அறியாதிருக்கலாம், உங்களை புரியாதிருக்கலாம். நீங்கள் நன்மை செய்தாலும் உங்களுக்கு வர்ற பெயர் தீமையாயிருக்கலாம். உங்களுடைய நீதி தேவனுக்கு மட்டுமே தெரியும். ஹல்லேலூயா. உங்களுடைய நியாயம் தேவன் ஒருவரே அறிவார். ஹல்லேலூயா. நீங்கள் செய்கிறதான ஊழியம், நீங்கள் செய்கிறதான ஊழியத்தின் பாதையிலே போக கடுமையான விடயங்கள் பிறருக்கு அது அசௌகரியமாக இருக்கலாம். சில நேரங்களிலே உங்களோட மனம் நோகப்படியாக பேசலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், என் மகனே என் மகளே நீ கலங்க வேண்டாம். ஏனென்று சொன்னால் என் நீதியை என் வெளிச்சத்தை போலாக்குவீர். ஹல்லேலூயா. நாங்கள் படிப்போமா? ஏசையா 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 என் நீதி நீர் தானையா. ஏசையா 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 என் நீதி நீர் தானையா. யெகோவா சிக்கேனு நீர் தானையா. எங்கள் நீதி தெய்வம் நீர் தானே. சபையார் சொல்லுங்க, யெகோவா சிக்கேனு நீர் தானையா. எங்கள் நீதி தெய்வம் நீர் தானையா. என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவீர், என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவீர். என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவீர், என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவீர். உமக்காய் காத்திருப்பேன், உம்மையே பற்றி கொள்ளுவேன். உம் வார்த்தையால் திருப்தியாவேன், உம் சமூகத்தில் அகமகிழ்வேன். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, உமக்காய் காத்திருப்பேன், உம்மையே பற்றி கொள்ளுவேன். உம் வார்த்தையால் திருப்தியாவேன், உம் சமூகத்தில் அகமகிழ்வேன். ஏசையா
சபையார் சொல்லுங்க. கர்த்தரே தாங்குகிறீர், என் பாதையிலே நோக்கமாயுள்ளேன், என் அடிகள் ஒன்றும் பிசகுவதில்லை, என் அடியை உறுதிப்படுத்துகிறேன். ஏசையா ஏசையா ஏசையா, என் நீதி நீதானையா. ஏசையா ஏசையா ஏசையா, என் நீதி நீதானையா. யெகோவா சிக்கேனு நீதானையா, எங்கள் நீதி தெய்வம் நீதானையா. யெகோவா சிக்கேனு நீதானையா, எங்கள் நீதி தெய்வம் நீதானையா. ஆண்டவரே, உமது நீதியை ஆண்டவரே வெளிச்சமா எங்களுக்கு காட்டி இருக்கிறீங்க. அதுல எந்த விதமான பிசகம் இல்லை ஆண்டவரே. எங்கள் பாதங்கள் கல்லில் இடராத வண்ணம் சுவாமி உமது வார்த்தைகளினால் ஆண்டவரே எங்களை திருப்தியாக்குகிறீர் சுவாமி. ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே பேசப்படும் வார்த்தை ஆண்டவரே இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் பேசட்டும் ஆண்டவரே. இருதயங்களை தொடட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, குருட்டாட்டங்களை இல்லாமாக்கட்டும் ஆண்டவரே. இருளில் இருந்து ஜனங்கள் வெளிச்சத்தை காண்பார்களாக ஆண்டவரே. இயேசுவே, அடியான் அல்ல ஆண்டவரே, நீர் பேசும் சுவாமி. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நாள், இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரே இந்த ஆலயத்துக்கு வந்தது நல்லது என்று சொல்லி திரும்பி செல்ல நீங்கள் ஒவ்வொரு ஜனங்களுக்கும் மது மன்னாவை திருப்தியாக கொடுங்க ஆண்டவரே. இயேசுவே, கூடை நிரம்ப ஆண்டவரே அவர்கள் எடுத்து செல்ல நீங்கள் ஆண்டவரே போதகரோடு பேசணுமாறு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவே சுவாமி, வியாதிகள் குணமடையட்டும் ஆண்டவரே. தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. பண தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. பிணக்குகள், பிரச்சனைகள் எல்லாம் விடுதலையாகட்டும் சுவாமி. ஆண்டவரே சுவாமி, இந்த ஆராதனையை ஆண்டவரே நீங்கள் வழி நடத்தினீர்கள் சுவாமி. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம்மா, ஆமென். பிரியமானவர்களே, மிகவும் அன்போடு கூட உங்களை வரவேற்கின்றோம். குடும்பமாக இணைந்து நீங்கள் தேவனை ஆராதித்தீர்கள் என்று நான் நம்புகிறேன். இந்த நேரத்தில் எங்கள் தேவ ஆராதனைகளை குறித்து முக்கியமான அறிவிப்புகளை உங்கள் முன்னாக நாங்கள் வைக்க விரும்புகின்றோம். எங்கள் ஆராதனை தகவல்கள் இப்படியாகும். தமிழ் ஆராதனை காலை 7 மணிக்கு எங்கள் இணையதளத்தினூடாக நடைபெறும். அதே போல சிங்கள ஆராதனை காலை 8:30 மணிக்கு எங்கள் இணையதளத்தில் நடைபெறும். அதே போல ஆங்கில ஆராதனை எங்கள் இணையதளத்தில் காலை 10 மணிக்கு நடைபெறும். அதே போல பிரியமானவர்களே, எங்களோட இணைந்து தேவனை ஆராதிக்க நீங்கள் விரும்பினால் கிருளப்பனையில் இருக்கின்ற எங்கள் சபையோடு இணைந்து உங்களுக்கும் தேவனை ஆராதிக்கலாம். காலை 7 மணிக்கு தமிழ் ஆராதனையும், காலை 10 மணிக்கு ஆங்கில ஆராதனையும், காலை 10:30 மணிக்கு சிங்கள ஆராதனையினூடாக எங்களோட இணைந்து தேவனை ஆராதிக்கலாம். அதே போல பிரியமானவர்களே, ஆன்லைனூடாக எங்களோட இணைந்து கொள்ள கடினமாக இருந்தால் எங்களோட கூட வாட்ஸ்அப் ஆடியோ ஆராதனை கேட்டு எங்களோட இணைந்து கொள்ளலாம். அதற்கு உங்களுடைய பெயர் மற்றும் உங்களுடைய தொலைபேசி இலக்கத்தை எங்களிடத்தில் அனுப்பி வைத்தால் வாட்ஸ்அப் ஆடியோ மூலமாக எங்களோட ஆராதனை பதிவுகளை உங்களிடத்தில் நாங்கள் வைக்கலாம். பிரியமானவர்களே, ஜெப விண்ணப்பங்கள், ஜெப குறிப்புகள் மற்றும் ஆலோசனை உங்களுக்கு தேவையாக இருந்தால் இந்த தொலைபேசி இலக்கங்களினூடாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். இந்த தேவ பிள்ளைகள் உங்களுக்காக ஜெபிக்கவும் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கவும் ஆயத்தமாக இருக்கின்றார்கள். எனவே இவ்வாறாக நன்மையான காரியங்களை கொண்டு எங்களது ஆராதனை செய்கிறதுக்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கின்றோம். எனவே தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுப்போம். தேவன் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி. நாங்கள் இந்த வேளையில் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் திருப்பி கொள்வோம். ஆண்டவருடைய வசனத்திலே இன்று ஆண்டவர் எங்களோட பேச போகிற காரியங்கள் என்னென்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். நாங்கள் எல்லாரும் அங்கே எளிமை நின்று நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்தில் முதல் 10 வசனங்களை நாங்கள் வாசிப்போமாக. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் முதல் 10 வசனம். நாங்கள் எல்லாரும் அங்கே சேர்ந்து இந்த வசனத்தை வாசித்து ஆண்டவருக்கு எங்களை அர்ப்பணிப்போம். ஆண்டவரை உடைய சன்னிதானத்துக்கு நான் வந்திருக்கிறேன், நீ என்னோட பேசும்படியாக என்று சொல்லி
என்னோடு இணைந்து இந்த வசனத்தோடு நீங்கள் இணைந்து பட்டால் கர்த்தர் உண்மையிலே உங்களுடைய வாழ்க்கையில் பேசுவார். ஆகவே நாங்கள் எல்லாரும் அங்கே சேர்ந்து நாங்கள் வாசிப்போம். என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. அவைகள் உனக்கு நீடிய நாட்களையும் தீர்க்காயுசியம் சமாதானத்தையும் பெருக பண்ணும். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் நன்மையும் நட்புத்தியும் பெறுவாய். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதையை செவ்வைப்படுத்துவார். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்குள் பயந்து தீமையை விட்டு விலகு. அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனுமாகும். உன் பொருளாலும் உன் எல்லா விலையின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளும் திராட்சரசம் புரண்டோடும். ஆண்டவருக்கு நாங்கள் ஜெபிப்போம். எல்லாரும் அங்கே ஜெபிங்க. ஆண்டவரை, இந்த வசனத்தை கூடாக என்னுடைய இருதயம் தொடப்பட வேண்டும். இன்னைக்கு சகோதரன் ஜெபித்தார். ஆண்டவர் இந்த வார்த்தை கூடாக எங்களே பேச வேண்டும்னு சொல்லி, கர்த்தாவே நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வார்த்தை கூடாங்க ஒவ்வொருத்தரையும் நீங்கள் நிரப்பி வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையானது எங்களுக்கு இந்த காலை ஒரு உணவாக மாற, எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை போஷிக்கிறதான ஒரு எதிர்பார்ப்பை தருகிறதான வார்த்தையாக மாற நீர் எங்களுக்கு ஆசீர்வதிங்க சுவாமி. என்னை தாழ்த்துறேன் அப்பா. நீங்கள் கொடுத்துருக்க செய்தியை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க நீர் எனக்கு ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். என்னோடு இருந்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி. இன்று நான் உங்கள் முன்பதாக நான் கதைக்க விரும்பினேன். எது நாங்கள் செய்யக்கூடியது அல்லது நாங்கள் இன்னது செய்ய வேண்டும், எது செய்யக்கூடாது என்கிறதை குறித்து சில ஆலோசனைகள் உங்களுக்கு தர விரும்புகிறேன். ஆகவே இந்த 1ஆம் வசனத்தில் தொடர்ந்து நாங்கள் வாசித்த இந்த 10 வசனத்தில் 3 குறிப்புகளை உங்களுக்கு முன்பதாக நான் தர விரும்புகிறேன். ஆகவே 1ஆம் வசனம் தொடர்ந்து நாங்கள் வாசிக்கிறதா இருந்தால் 4ஆம் வசனம் வரை அங்கே எங்களுக்கு ஒரு சமாதானமான ஒரு வேகம் அல்லது ஒரு சாந்தம் அல்லது ஒரு வாழ்க்கையில் நல்ல ஒரு நிம்மதியாக வாழ்றதுக்கு இருக்கிறதான ரகசியத்தை 1ஆம் வசனம் தொடர்ந்து 4ஆம் வசனம் வரை சொல்லப்பட்டிருக்குது. முதலாவது நாங்கள் பார்க்குறோம், என் மகனே என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. ஆண்டவருடைய போதகத்தை, ஆண்டவருடைய வசனத்தை மறவாதே. எங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அநேகருடைய வாழ்க்கையில் நாங்கள் பார்க்குறோம், அடிக்கடி நாங்கள் மறந்து போகிறதான காரியங்கள் உண்டு. ஆகவே தேவன் சொல்கிறார், அவருடைய வார்த்தை நீ மறவாதே, அவருடைய கட்டளைகளை காக்க கடவுது. அதாவது கட்டளைகளுக்கு மீறி நடக்காதே என்று சொல்லி, பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தாலும் என்ன சொல்லி நியாயப்பிரமாணம் என்று சொல்லி 5 புத்தகங்கள் உண்டு. அதில் ஆண்டவருடைய கட்டளைகளை எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த கட்டளைகளை நாங்கள் காத்து காத்து கொள்கிறவர்களாக நாங்கள் வாழும் பொழுது ஆண்டவர் எங்களுக்கு அவருடைய வசனத்தினாலே எங்களுக்கு ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்படுகிறது. இந்த பாருங்கள், இங்கே இடத்துல அவருடைய வசனத்தை நாங்கள் காக்கும் பொழுது அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். எதை நாங்கள் காக்கும் பொழுது எனக்கு நீடித்த நாட்களையும் வாழ்க்கையில் நிம்மதியும் சமாதானத்தையும் பெருகப்படுத்துறது என்னது? அவருடைய வார்த்தையினால் காக்கும் போது, நான் என்னை காத்துக்கொள்ளும் போது, பணத்தை காக்கும் பொழுது, என்னுடைய செல்வந்தத்தை நான் காக்கும் பொழுது, அல்லது என்னுடைய வாழ்க்கைக்கான நான் செய்கிறதான காரியங்கள் காத்து என்னுடைய தகுதியை நான் காத்துக்கொள்ளணும், எனக்கு இருக்கிறதா உயர்வு பதவி அந்தஸ்தத்தை நான் காத்துக்கொள்ளணும் என்று நீங்கள் யோசிக்கிறதா இருந்தால் உங்களுடைய உள்ளத்தில் சமாதானம் கிடையாது. உங்களுடைய உள்ளத்தில் போராட்டம் வரும், உங்களுடைய உள்ளத்தில் ஒரு எரிச்சல் வரும், உங்களுடைய உள்ளத்தில் ஒரு வேதனை வரும், உங்களுடைய உள்ளத்தில் ஒரு சண்டை,
ஒரு வேதனை உள்ள ஒரு வாழ்க்கையாக நாங்கள் மாறிக்கொண்டு போகலாம். ஆனாலும் நாங்கள் பார்க்குறோம், தேவனுடைய வார்த்தை காக்கிறவன் சமாதானத்தோடு வாழ்வான். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை காக்கிறவன். நாங்கள் சில நேரத்தில் நான் என்னுடைய பேரை காத்துக்கொள்ளணும் என்று நாங்கள் யோசிக்கிறோம். எனக்கு இருக்கிறதான அந்த ஸ்தலத்தில் எனக்கு தான் புகழை நான் காத்துக்கொள்ளணும், எனக்கு தான் ஊழியத்தை நான் காத்துக்கொள்ளணும். நான் பாஸ்டர்ங்கிறதான அந்த போஸ்ட், சரியா, அது வந்து ஒரு நிலைமை, அதாவது ஒரு தகுதி, ஒரு தரம். பாஸ்டர்ங்கிறத நான் எப்படியாவது காத்துக்கொள்ளணும், என் ஊழியத்தை நான் எப்படியாவது காத்துக்கொள்ளணும், நான் செய்கிறதான காரியங்கள் காத்துக்கொள்ளணும்னு சொன்னால் உண்மையிலேயே அது சரி வராது. வாழ்க்கையில் நிம்மதி நீங்கள் அனுபவிக்க மாட்டீங்க. சமாதானத்தோடு உங்களுக்கு நித்திரை போக முடியாது. நாங்கள் பார்க்குறோம், அநேகர் நித்திரை கொள்கிறாங்க, நீடித்த நித்திரை கொள்கிறாங்க. நித்திரை கொண்ட பிறகு நாங்கள் பார்க்குறோம் அவங்களுக்கு சமாதானமான நித்திரை என்று நாங்கள் சொல்கிறோம். எத்தனை பேர் சமாதானமான நித்திரை கொள்கிறீங்க? சாகிற மட்டும் இருக்கிறதான பிரச்சனைகளை பார்த்தா சமாதானமான நித்திரை கொள்கிறோம் நாங்கள். ஆனால் போஸ்டரில் வரும் இல்லையா, சமாதானமான நித்திரை, கண்ணீர் அஞ்சலி நாங்கள் செலுத்துவோம், சமாதானமாக ரெஸ்ட் இன் பீஸ்ன்னு நாங்கள் சொல்லுவோம். எங்கே ரெஸ்ட் இன் பீஸா? அப்படி ஒரு சமாதானத்தில் அவங்க ரெஸ்ட் பெற்றாங்க? அப்படி இல்லை வாழ்க்கையில். ஆனாலும் கிறிஸ்தவர்களாக நாங்கள் அனைவரும் தேவனுடைய வார்த்தை காக்கும் பொழுது அது என்னுடைய வாழ்க்கையில் சமாதானமாக இருக்கும். அதுக்கு பிறகு நாங்கள் பார்க்குறோம் பாருங்கள், அதுக்கு பிறகு இங்கே சொல்லப்படுகிறது, இந்த வார்த்தையானது எங்கே இருந்தால் உனக்கு நிம்மதி, சமாதானம், விவேகம் வரும் என்று சொல்லப்படுகிறது. 3ஆம் வசனம் பாருங்கள், அங்கே சொல்லப்படுகிறது, எனக்கு பாருங்கள், வார்த்தை காத்துக்கொள்ளும் பொழுது எனக்கு சமாதானம் உண்டு. அது எங்கே இருக்கணும்? கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகா இருப்பதாக நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை வந்து உண்மையிலே சில பேருடைய வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தை கிருபையும் தயவும் என்னை விட்டு விலகாதிருப்பதாக. கிருபை என்று சொல்லும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தையில் கர்த்தர் இயேசு எனக்கு செய்த நன்மைகள் என்னது? அவர் எனக்கு செய்த நன்மைகள், இயேசு எனக்கு செய்த பெரிதான நன்மைகள் என்னது? நான் ஒரு பாவியாக இருக்கும் பொழுது, நான் ஒரு சபிக்கப்பட்டவனாக இருக்கும் பொழுது, நான் ஒரு ஆசீர்வாதம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது, எந்த ஒரு நோக்கத்தை இழந்து நான் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது, கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டு பேர் சொல்லி அழைத்து பரிசுத்தப்படுத்தி, என் மகனே நான் உன்னோடு இருப்பேன், என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி எனக்காக உயிர் கொடுத்து, எனக்காக இரத்தம் சிந்தி, என்னை கழுவி சுத்திகரித்து என்னை பரிபூர்ணமாக மாறுறதான வார்த்தை, அந்த கிரியை அல்லது அந்த செயல் என்னுடைய இருதயமான பலகில், இருதயமான இந்த பாருங்க, இங்கே அந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு நாங்கள் பார்க்கணும், இன்றைக்கு எழுதுறதுக்கு எங்களுக்கு இந்த தாள், இந்த புத்தகங்கள், பல கடதாசிகள் எங்களுக்கு இருக்கிறது வேதாகமத்தை எழுதுவதற்கு. ஆனால் அந்த காலகட்டத்திலே எழுத்தாளர்கள் வேதாகமத்தை எழுதினது வந்து இப்படி போன்ற கடதாசிகளை அவங்களுக்கு இருக்கவில்லை, தாள்கள் அப்படி இருக்கவில்லை. அவங்க எழுதுறதுக்கு எங்கே எழுதுனாங்க? அவங்க மண் எடுத்து அந்த மண்ணில் ஒரு பலகை போல் அவங்க செய்து அதில் தான் எழுதுனாங்க. எப்படி எழுதுனாங்கன்னு சொன்னால், அந்த வார்த்தையை அவங்க சாதாரணமாக அந்த பலகையில் குத்தி 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 தான் எழுதினது. அதுக்கு வேதாகமத்தை நாங்கள் சொல்கிறோம், ஒரு வசனம் இருக்குது பழைய ஏற்பாட்டில். நீங்கள் உபாகமம் புத்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்தால் என்றால் அங்கே சொல்லப்பட்டிருக்குது, உன் தேவனுடைய வார்த்தையை உன்னுடைய பிள்ளைகளுக்கு சரியான விதத்தில் கற்றுக்கொடு என்று சொல்லப்பட்டிருக்குது. அந்த கற்றுக்கொடு என்று சொல்லப்பட்டிருக்கிறதான வார்த்தையில் உண்மையான அர்த்தம் என்னன்னு சொன்னால், உன் இருதயத்திலே தேவனுடைய வார்த்தை குத்திக்கொள் என்று சொல்றதுதான அர்த்தமாகும். இங்கே சொல்லப்பட்டிருக்குது அந்த வசனம், அந்த பின்னணியிலே ஷனன் என்று சொல்லப்படுறது ஹிப்ரேய மொழியிலே. ஷனன் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய வார்த்தை என்னுடைய இருதயத்திலே குத்தி கொள்வது, எழுதி கொள்வது. நாங்கள் பார்க்குறோம், சாதாரணமாக ஒரு கான்க்ரீட், அது ஒரு சாதாரணமான நிலைமையில் இருக்கும் பொழுது அதில் ஏதாவது எழுதினால் என்றால் அந்த வார்த்தை ஒரு நாளும் மாறாது. ஒரு பலகையில் நாங்கள் சாதாரணமாக ஏதாவது எழுதினா அழிச்சு போடுறோம், ஆனால் அதை குத்தி வைத்தால் என்றால், அதில் குத்தி எழுதினா இருந்தால் அதை யாராலும் அழிக்க முடியாது.
ஆகவே தேவன் சொல்லுகிறார், அவருடைய கிருபை, அவர் செய்த நன்மைகள் உன் இருதயமான பலகையில் நீ குத்தி வைத்துக்கொள். அப்புறம் நாங்கள் பார்க்குறோம், உன் கழுத்திலே பூண்டு, அதாவது நீ தினமும் வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தை உன் இருதயத்திலே எழுதிக்கொள் என்று சொல்லப்படுகிறது. அதாவது உன் இருதயத்தில் தேவனுடைய வார்த்தை. இன்றைக்கி நீங்கள் வேதனைக்குள்ளாங்க, சில நேரத்தில் பிரச்சனைக்குள்ளாங்க, சவாலுக்கு முகம் கொடுக்க முடியாமல் போகும் பொழுது உங்களுடைய இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கிறதான வார்த்தை, உங்களுடைய இருதயத்தில் குத்தப்பட்டிருக்கிறதான வார்த்தை, யார் உன்னை பகைச்சாலும், யார் உன்னை மிதித்தாலும், யார் உன்னை ஒதுக்கினாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னோடு இருப்பேன் என்று சொன்ன அந்த வார்த்தை என்னுடைய இருதயத்தில் எழுதப்பட்டிருந்தால் நான் தினந்தோறும் ஆண்டருக்கு முன்பதாக சிறப்பாக ஒரு நல்ல ஒரு மனிதனாக வாழத்தக்கதான ஆசீர்வாதம் ஆண்டவர் எனக்கு தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை பார்த்து யாராலும் ஏதாவது சொன்னால் என்றால் அந்த வார்த்தைக்கு பார்க்க நான் விசுவாசிக்கிறேன், என்னுடைய இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கிறதான வார்த்தை இருக்கிறதா என்றால் அது என்னோட தினமும் பேசுகிறதான வார்த்தையாக இருக்குது. நாங்கள் பார்க்குறோம் இங்கே அந்த தேவனுடைய வார்த்தை என்னுடைய உள்ளத்தில் நான் காக்கும் போது சமாதானமாக வாழ்வேன். என் இருதயத்தில் எழுதப்பட்டால் என்றால் 4ஆம் வசனம், அதனாலே தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயையும் நட்புத்தியும் பெறுவாய். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் கஷ்டமான காரியம் தேவனோடு எங்களுக்கு இருக்கலாம், தேவனோடு துதிக்கலாம், ஆராதிக்கலாம், ஆண்டவரை எங்களுக்கு புகழ்ந்து பாடி ஆசீர்வாதமாக துதிக்கலாம், எல்லாமே செய்யலாம். ஆனால் பாஸ்டர், இந்த உலகத்தில் எங்களுக்கு வாழ முடியாது மனுஷர்களோட, இல்லையா? மனுஷர்களோட சரி கஷ்டமாக இருக்கலாம் வாழ்கிறதுக்கு. என்னத்தான் இருந்தாலும் எங்களுடைய இருதயமானது உடைஞ்சு எங்களுடைய வாழ்க்கையை கிழிந்து போடுற அளவுக்கு மனுஷர்கள் காரியங்கள் செய்வார்கள் என்று சொல்லி நாங்கள் யோசிக்கலாம். இங்கே பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு எங்களுக்கு ஒரு சமாதானமான ஒரு வார்த்தை. என்னுடைய இருதயத்திலே எந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்குது, என்னுடைய இருதயத்திலே, என்னுடைய இருதயமான அந்த பலகையிலே, உங்களுடைய இருதயமான அந்த பலகையிலே தேவனுடைய வார்த்தை நிச்சயமாக எழுதப்பட்டிருந்தால் என்றால் அங்கே சொல்கிறார், தேவனுடைய பார்வையிலும் மனிதனுடைய பார்வையிலும் நாங்கள் அவருடைய கிருபையும் அவருடைய நட்புத்தியும் நாங்கள் பெற்று தயவையும் பெறுவோமா? இயேசு இந்த பூமியில் வாழ்ந்தார். அவருக்கு எத்தனையோ சத்துருக்கள் இருந்தார்கள், அவருக்கு எத்தனையோ போராட்டங்கள் இருந்தது, எத்தனையோ எதிர்ப்புகள் இருந்தது. அவருடைய முதல் பிரசங்கத்திலே அவருக்கு கல்லடி வந்தது. முதல் பிரசங்கத்திலே முதலாவது ஒரு வார்த்தை எடுத்து பகிர்ந்து கொண்டது மட்டும்தான். ஒரு ஏசாயா புத்தகத்தை எடுத்து ஒரு வார்த்தை பகிர்ந்து கொண்ட ஆலயத்திலே அவர்கள் என்ன செய்தாங்க, அப்படியே குமிஞ்சு வந்து அவருடைய கழுத்தில் பிடிச்சு கொண்டு தள்ளி கொண்டு போய் அவரை ஒரு மலைக்கு கொண்டு போய் அங்கிருந்து அவரை குப்பரை தள்ளுறதுக்கு ஜனங்கள் முயற்சி செய்தார்கள். முதலாவது பிரசங்கத்திலே அவருக்கு அப்படி எதிர்ப்பு. ஆரம்ப நாளில் இருந்து அவர் 3.5 வருஷம் இந்த உலகத்தில் வேலை செய்தார், ஊழியம் செய்தார். எல்லாருமே அவரை பூ போட்டு வாழ்த்து வரவேற்க இல்லை. ஒவ்வொருத்தர் எந்தெந்த தந்திரமாக அவரை பிடிக்க பார்த்தார்கள், தந்திரமாக பிடித்து அவரை கொலை பண்ணுறதுக்கு, அவரை இல்லாமக்கிறதுக்கு, அவரை அழிக்கிறதுக்கு பார்த்தார்கள். ஆனாலும் இவரோ மனுஷருக்கு அப்படி ஒரு தீமையும் செய்யவில்லை, அவருடைய வாயாலையும் கூட ஒரு பாவமும் வரவில்லை. அவரோ அவருடைய வாழ்க்கையிலேயோ எந்த ஒரு நாசமோசமோ ஜனங்களுக்கு அவர் செய்யவும் இல்லை, எந்த ஒரு துரோகமோ ஜனங்களுக்கு செய்யவில்லை. எந்த ஒரு விதத்திலையும் ஜனங்களுடைய வாழ்க்கையில் களவெடுத்து பொய் சொல்லி பணத்தை எடுத்து அவர் அப்படி ஒன்றும் செய்யவில்லை. தனக்கே என்று சொல்லி ஒரு ராஜ்யத்தை கட்டி தன்னுடைய பேர் இந்த உலகத்தில் நிலைத்து நிற்கத்தக்கதாக காரியங்கள் செய்யவும் இல்லை. அவர் ரோம் சாம்ராஜ்யத்துக்கு அடிமையாக இருந்து, அடிமைத்தனத்தில் இருந்து, அந்த அடிமட்டத்திலிருந்து அவரும் கிரியை செய்தார். அவர்களுக்கு கீழ்ப்படிந்த காரியங்கள் செய்து கொண்டிருந்தார். இவர் ராஜாவாக இருந்தாலும் கூட ஏன் இப்படி இவரை செய்தார்? அந்த சத்துருக்கள் மத்தியில் 3.5 வருஷமாக காரியம் செய்தார். தன்னுடைய வாழ்க்கை இடம் கொடுத்தார். அவர்களுக்கு மாத்திரம் அவர்கள் உண்ணவை சாப்பிட்டு அவர்களோடு இருந்து அவர்களோடு படுத்திருந்து வெயிலில், மலையில், கரையில், இந்த கடற்கரையில், வீதியில் அவர் இருந்தார். அவர் சொல்றார், உங்களுக்கும் ஒரு இடம் இருக்குது, எல்லா இடத்துல இருக்குது, ஆனால் எனக்கும் எங்கேயுமே ஒரு இடம் இல்லை என்று அவர் சொல்லுறார். மனிதன் படாத பாடுகள் மத்தியில் அவர் போய்கொண்டிருந்தார். மனிதனுடைய துன்பங்கள் மத்தியில் போய்கொண்டிருந்தார். அவருக்கு அத்தனை சத்துருக்கள் இருந்தும் கூட
அவர் தயவோடு வாழ்ந்தார், கிருபையோடு வாழ்ந்தார். மனுஷ தயவும் தேவனுடைய தயவும் கிருபையோடு வாழ்ந்தார். காரணம் எங்க இருக்கு? ரகசியம் எங்க இருக்கு? அவருடைய இதயத்தில் தேவனுடைய வார்த்தை. அவரே வார்த்தையாக இருந்தார், அவரே மாம்சமாகினார். அந்த வார்த்தை அவருக்கு என்ன சத்துருக்கள் என்ன பிரச்சனைகள் மத்தியில் போனாலும் கூட தன்னுடைய வாழ்க்கையில் இருதயத்தில் அந்த வார்த்தை எழுதப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா. அந்த வார்த்தை எங்களுடைய இருதயத்தில் எழுதப்பட்டிருந்தால் என்றால் நாங்கள் விசனம் அடைய மாட்டோம், கோபம் அடைய மாட்டோம், எரிச்சல் அடைய மாட்டோம், வேதனை அடைய மாட்டோம், விட்டு விலகி ஓட மாட்டோம். சில நேரத்தில் வாழ்க்கையில் வெறுப்பாக இருந்து நாங்கள் கோபத்தோடு கிரியை செய்ய மாட்டோம். ஆண்டவருக்கு எதிர்ப்பு முறையாக நாங்கள் காரியம் செய்ய மாட்டோம். காரணம் என்ன? தேவனுடைய வார்த்தை என்னுடைய இடத்தில் எழுதப்பட்டிருக்குது. அது எல்லாத்துக்கும் மேலான வார்த்தை. ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் கண்ணீரோடும் வேதனையோடும் உங்களுடைய குடும்பத்தில் சில நேரத்தில் தாய்மார்கள் அப்பாமார்கள் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாகிலும் ஒரு பிரச்சனை உங்களுடைய மனசில் சுற்றி கொண்டு இருக்கிறதா இருந்தால், ஏதாகிலும் ஒரு தொல்லை ஒரு கவலை உங்களுடைய வாழ்க்கையில் சுற்றி கொண்டு இருக்கிறதா இருந்தால், தேவன் சொல்கிறதான வார்த்தை அது என்னுடைய இதயத்தில் எழுதியிருந்தால் என்றால் நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையில் அவருடைய தயவும் அவருடைய கிருபையும் எங்களை தாங்கி நடக்கும். ஹல்லேலூயா. ரெண்டாவது நாங்கள் பார்க்குறோம் 5ஆம் வசனம் தொடர்ந்து 8ஆம் வசனம். எனக்கு வருகிற சவால்கள் மத்தியில், எனக்கு வருகிற போராட்டங்கள் மத்தியில், எனக்கு வருகிறதான வேதனைகள் நிந்தைகள் மத்தியில் நான் நம்பிக்கையோடு வாழ்வதான இருக்கிறதான ரகசியத்தை அங்கே சொல்லப்பட்டிருக்குது. பாருங்க 5ஆம் வசனம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து. அங்க பாருங்க, உன்னுடைய என்னது சுய புத்தியின் மேல் சாயாமல். அநேகருடைய வாழ்க்கையில எங்களுடைய வாழ்க்கையில கவலைகள், சில நாங்கள் எடுக்கிறதான தீர்மானங்கள் தோல்வி அடைந்து அந்த தோல்வியில் நாங்கள் அப்படியே மிதங்கி வாழ்கிறதுக்கு காரணம் நான் என்னுடைய சுய புத்தியின் மேல் சாய்ந்து நான் எடுக்கிற தீர்மானங்கள். என்னுடைய ஞானம் இங்கே பாருங்க, அங்கே சொல்லப்படுகிறது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இதயத்தோடும் கர்த்தரை நம்பிக்கை, முழு இதயத்தோடும். ஆண்டவரே, நான் என்னுடைய சுய புத்தியின் மேல் சாய்ந்தல்ல நான் தீர்மானம் எடுக்கிறது, என்னுடைய விருப்பம்படி அல்ல நான் தீர்மானம் எடுக்கிறது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் வாலிபர்களுடைய வாழ்க்கையில் தவறி போகிறதுக்கு காரணம் ஒன்று என்னது? அவர்கள் தன்னுடைய சுய புத்தியின் மேல் சாய்ந்து தீர்மானம் எடுக்கிறபடியா. சுய புத்தி உன் வாழ்க்கை கெடுக்கும். சுய புத்தியின் வழி மரணத்துக்கு ஏதுவான வழியாக இருக்கும். ஜீவனின் வழியோ தேவனின் ஞானத்தின் மேல் சாய்ந்திருப்பது, தேவன் மாத்திரம் சாய்ந்திருப்பது. என்னால் முடியாதப்பா, எனக்கு நம்பிக்கை நீங்கள் தான் சுவாமி. எனக்கு என் வாழ்க்கைக்கு செழிப்பு தேடுறதுக்கு நான் இந்த வழி அந்த வழின்னு நான் தேடுவேன். ஆனாலும் ஆண்டவரே, எனக்கு ஒரே வழி நீங்கள் தான் அப்பா சுவாமி. அப்படி சொன்னால் என்றால் இங்கே பாருங்கள் 6ஆம் வசனம். உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்குள் பயந்து தீமையை விட்டு விலகு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். என் வழிகள், என் பாதைகள், நான் போகிறதான பிரச்சனை, என்னுடைய வாழ்க்கை பயணம், நீங்கள் என்ன செய்தாலும் ஏது செய்தாலும் உங்களுக்கு முன்பதாக கர்த்தர் இருக்கிறார் என்பதை நினைத்து காரியம் செய்யுங்கள். பணத்துக்கு முன்பதாக, வேலைக்கு முன்பதாக, உங்களுக்கு இருக்கிற செயலுக்கு முன்பதாக, நாங்கள் இருக்கிற தீர்மானத்துக்கு முன்பதாக கர்த்தரை நினைப்போம். என் புத்தியின் மேல் சாயாமல் கர்த்தரை நினைக்கும் போது கர்த்தருடைய வழிகளை, கர்த்தர் எங்களுடைய வழிகளை செம்மைப்படுத்துவார். கரடான முரடான வழிகளாக உங்களுடைய வாழ்க்கை இன்னைக்கு போகிறதா இருந்தால், ஐயோ என் வாழ்க்கையில் எனக்கு போகிறதான சவால் பாஸ்டர் யாருக்குமே சொல்ல முடியாது, நான் இன்னைக்கு துக்கித்து அழுது வேதனையோடு நான் போய்கொண்டு இருக்கிறேன், எனக்கு எப்போ விடுதலை வரும்னு சொல்லி கண்ணீரோடு நீங்கள் கலங்கி போய்கொண்டிருக்கிறதா இருந்தால், ஐயோ எனக்கு இருக்கிற பிரச்சனை என்னுடைய மனசை சூழ்ந்து அப்படியே என்னை இறுக்கி போடுற அளவுக்கு நான் வந்திருக்கிறேன், நான் தள்ளப்பட்டிருக்கேன் சுவாமி அப்படின்னு நீங்கள் சொல்கிறதா இருந்தால், இன்றைக்கு இந்த வசனத்தை பாருங்கள். உன் வழிகளிலே கர்த்தரை நினைத்துக்கொள், கர்த்தர்
அவர் இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ அதிகாரம் உள்ள தேவன். ஹல்லேலூயா. அவர் உனக்கு முன்பதாக எனக்கு முன்பதாக அப்படியே நின்று கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எரேமியாவுக்கு சொன்னார், எரேமியா போல ஒரு பாடுகள் மத்தியில் போன ஒரு தீர்க்கதரிசி இல்லை. அவன் போகிற அந்த பாடுகள் மத்தியில் எரேமியாவுக்கு சொல்றான், உன் மூச்சுக்கு பார்க்க நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொல்லி. ஆகவே தான் எரேமியா 33ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, அவரை நோக்கி பார், உனக்கு எட்டாத உனக்கு அறியாத காரியங்கள் அவர் உனக்கு விளங்கப்படுத்துவார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இன்று உங்களுடைய சுய புத்தின்மை சாய்ந்து நீங்கள் எடுக்கிறதான தீர்மானத்துக்கு கூட நீங்கள் சந்தோஷமா இருக்கிறீங்களா? உங்களுடைய சுய புத்தின்மை சாய்ந்து எடுக்கிற தீர்மானங்கள் கூட உங்கள் குடும்பத்தில் சந்தோஷமா இருக்கீங்களா? இல்லை. சில நேரம் அது தோல்வியாக போயிடும். சில நேரம் ஐயோ நான் ஏன் இந்த தீர்மானம் எடுத்தேன்னு சொல்லி நீங்கள் தவிக்கலாம், நீங்கள் போராட்டி கொண்டிருக்கலாம். உங்களுடைய சுய புத்தின்மை சாய்ந்து என்னுடைய சுயம் என்னுடைய சிந்தனை என்னை எந்த நேரமும் ஏமாற்றிவிடும். என்னுடைய ஞானம் என்னுடைய அறிவு தெளிவு எல்லாமே தற்காலிகமான அறிவு தெளிவாக இருக்குது. ஞானத்தின் ஆரம்ப கர்த்தா அவர், ஞானம் முடிவும் இல்லை. அவர் நாங்கள் பாடுறோம் இன்னைக்கு, அவர் தான் ஆரம்பம் அவர் தான் முடிவு என்று நாங்கள் பார்க்குறோம். அவருக்கு எந்த ஒரு விதத்திலும் முடிவு இல்லை. ஞானம் அவருடைய ஞானத்தை குறித்து இன்னைக்கு மனிதனுடைய அறிவிலோ மனிதனுடைய தெளிவிலையோ மனிதன் இருக்கிறதான அந்த சிந்தனை கூட அவர் எப்படிப்பட்டவர்னு சொல்லி இன்னும் சிந்திக்க கூட முடியாது. அவர் தான் ஞானத்தின் அதிபதியாக இருக்கிறவராக இருக்கிறார். நாங்கள் எங்களுடைய சுய புத்தின்மை சாய்ந்து நான் ஞானி என்று சொல்லி நானே எண்ணி எனக்கு தக்க அதாவது எனக்கு ஏற்ற மாதிரி நான் வாழ்ந்து கொண்டு போய் கர்த்தரை என் பக்கம் திருப்பி கொள்வதற்கு முயற்சி செய்யக்கூடாது. அவர் என்னுடைய ஞானத்துக்கு அடிமையானவர் அல்ல, என்னுடைய பலத்துக்கு அடிமையானவர் அல்ல. அவர் என்னுடைய செல்வந்தத்துக்கோ எனக்கு இருக்கிற வஸ்துக்கோ எனக்கு இருக்கிற பொருட்களுக்கோ அடிமையானவர் அல்ல. அதுமே சார்ந்து அல்ல கர்த்தர் வாழ்வது, நான் அவர் மேல் சார்ந்து வாழ்கிறேன். ஆகவே அவருடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கை மிக முக்கியமானது. அவரை என்னுடைய வழிக்கு கொண்டு வர முடியாது, அவருடைய வழிக்கு போகிறது தான் நன்மை. ஏதாவது ஒரு ஞானம் இருந்தால், அறிவு இருந்தால், புத்தி இருந்தால், தெளிவு இருந்தால் அது கோடான கோடி மகிமை ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா. ஆண்டவர் எங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே இன்று உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு இருக்கிறதான பிரச்சனைகள் எப்போ என்ன பிரச்சனைகள் தீரும் அல்லது எனக்கு இருக்க எப்போ விடுதலை வரும்னு நீங்கள் சிந்தித்து இருந்தால் அதுக்கு முதலாக கர்த்தரை நினைத்து பாருங்கள். ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்கள். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கை செய்த பல காரியங்களை நினைத்து பாருங்கள். இன்றைக்கு போகிறதான பிரச்சனைகள் ஆண்டவர் செம்மைப்படுத்தி அதை சரிப்படுத்தி ஆண்டவர் அதை தீர்வுக்கு கொண்டு வந்து அந்த வழிகளை அவர் நிர்மூலமாக்கி கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதிப்பார். பேதுரு ஆண்டவருக்கு முன்பதாக ஆண்டவர் அந்த கடல் மேலே நடந்து கொண்டு வரும் பொழுது அந்த அலைகளை அவர் மிதித்து கொண்டு வருகிறவராக இருக்கிறார். பேதுரு அவரை பார்த்து ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே நீர் என்றால் எனக்கும் ஒரு அழைப்பை தாங்க கடல் மேல் நடந்து வர்றதுக்கு. கடல் மேலாக முதலாவது நடந்து வந்த மனிதன் நாங்கள் பார்க்குறோம் பேதுரு. ஹல்லேலூயா. பேதுரு யாரால முடிந்தது? இயேசுவால் முடிந்தது. ஏன்? இயேசு முன்பதாக இருக்கும்போது அலைகளை மிதித்து நடக்க கர்த்தர் எனக்கு ஆசீர்வதிக்கிறார். முன்பதாக இருக்கிற இயேசுவை நான் நினைத்தால், முன்பதாக இருக்கிற இயேசுவை நினைத்து கொண்டு நான் போகிறதா இருந்தால், கர்த்தரை நினைத்து நீ போகும்போது ஆண்டவர் சொல்லுவார், உன் பாதைகளை இங்கே பாருங்க, நாங்கள் பார்க்குறோம் 6ஆம் வசனம், உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். என் வழிகளிலே நான் என்னுடைய பலத்தை நினைக்கிறது அல்ல, என்னுடைய சுய புத்தி மேல் சார்ந்து நான் வாழ்கிறது அல்ல, இது இப்படி செஞ்சால் நல்லன்னு சொல்லி நான் திட்டம் போடுறது அல்ல. ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தரை நினைத்து கொண்டு போகிறேன். இவர் கர்த்தரை நினைத்து கொண்டு போகிறார், கர்த்தரை பார்த்து கொண்டு போகிறார். போகும்போது அந்த அலைகளை அந்த தண்ணிக்கு மேலாக அந்த தண்ணியின் மேலாக அவர் நடந்து செல்கிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், இது எப்படி இருந்திருக்கும்னு சொல்லி அந்த நேரத்தில் எப்படி இருந்திருக்கும். நீங்கள் ஒரு பேசனில் ஒரு தண்ணியை எடுத்து முடிவு நான் பாருங்களேன், கொஞ்சம் போயிட்டு மேலே நடக்கலாமான்னு சொல்லி நடக்க முடியாது இல்லையா? இங்கே நடக்கலுமா? நடக்க முடியாது. இவர் போகிறாரே, கொஞ்ச நேரம் போகும்போது இந்த அலைகள் அடிக்குது, பிரச்சனைகள் வருது. அவர் திரும்பி ஐயோ இந்த அலைகள் எனக்கு முன்பதாக இருக்குன்னு சொல்லி அப்படி திரும்பி பார்க்கும்போது அவர் அங்கே மூழ்கிறார். அங்கே தண்ணி உள்ளுக்கா போகும்போது, ஆண்டவரே என்னை காப்பாத்துங்க என்று சொல்றார்.
கொஞ்ச நேரம் இந்த மனுஷன் வந்தானே, கொஞ்ச நேரம் தூரம் நடந்து வந்தானே, எப்படி நடந்தது? இது பெரிதான ஒரு ஆச்சரியமான அற்புதம் அல்லவா? யாரையும் இந்த அற்புதத்தை ஆண்டவர் கடல் மேல் நடந்த அற்புதத்தை உலகத்தை யாரும் கண்டாங்களா? இல்லை, யாரும் கண்டா. கடலை தான் நடக்கிறார், யாருக்கு தான் தெரிய போகுது? சீசர்கள் மட்டும்தான் கண்டார்கள். ஆண்டவர் தண்ணி மேல நின்று கொண்டு இருக்கிறாரு. காற்றையும் கடலையும் அதட்டின என் ஆண்டவர் எனக்கு முன்பதாக இருக்கும் பொழுது, அவரை பார்த்து கொண்டு அவரை நினைத்து கொண்டு போகும்பொழுது, எனக்கு இன்னைக்கு போகிறதுல கண்ணீர், வேதனை, பிரச்சனைகள் எல்லாவற்றையும் செவ்வைப்படுத்தி அவர் கொண்டு செல்வார். ஹல்லேலூயா. எனக்கு இருக்கிறதான வழி, எனக்கு இருக்கிறதான தீர்வு உலகத்தில் இல்லை, பேங்க் மேனேஜர்கிட்ட இல்லை, என்னுடைய வேலைத்தில் இருக்கிற பாஸ் கிட்ட இல்லை. எனக்கு தான தீர்வு, எனக்கு இருக்கிறதான தீர்வு பணத்தில் இல்லை, தகுதியில் இல்லை, சுய பலத்தில் இல்லை, சுய ஞானத்தில் இல்லை. அதில் சார்ந்து இருக்காதீங்க. அதில் சார்ந்து இருந்தாலும் என்றால் நீங்கள் விழுந்துருவீங்க. வாழ்க்கையில் நான் கர்த்தரை எதிர்கொண்டு போகிறேன். கர்த்தரை எனக்கு முன்பதாக நிற்கிறார். ஹல்லேலூயா. அப்படி இருக்கும்போது எந்த அலைகளாகட்டும், எந்த பிரச்சனைகளாகட்டும், எந்த சவால்களாகட்டும், வாழ்க்கையில் வெறுப்புகளாகட்டும், வாழ்க்கை வேணா வெறுத்து போகிறதான பிரச்சனைகளாகட்டும், அது எல்லாம் மிதித்து நடக்கத்தக்கதான எனக்கும் அந்த சுய பலத்தை ஆண்டவர் தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே தான் நான் சொல்கிறேன், எத்தனை பிரச்சனைகள் மத்தியிலும் கூட, எத்தனை சவால்கள் மத்தியிலும் கூட உலகத்தில் நாங்கள் நிமிர்ந்து நடக்கிறவர்களாக, நேராக நிமிர்ந்து நடக்கிறவர்களாக வாழ்கிறோம் இந்த உலகத்துக்கு. ஹல்லேலூயா. ஏன் சொன்னால், எனக்கு முன்பதாக என் இயேசு உலகத்தை படைத்த, கடலையும் காற்றையும் படைத்த, வானத்தையும் பூமியையும் படைத்த ராஜாவாகிய என்னை ஆளுகை செய்கிறவராக ராஜா எனக்கு முன்பதாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பேதுரு எப்போ, எங்கே, எந்த நேரத்தில் தனக்கு வருகிற அலையை பார்த்தானோ, அந்த அலைகள் அவனுக்கு மேலாக வருகிறத பார்த்தானோ, தனக்கு இருக்கிறதான சவாலை பார்த்தானோ, தனக்கு இருக்கிறதான வேதனையை பார்த்தானோ, தனக்கு இருக்கிறதான பிரச்சனையை பார்த்தானோ, தனக்கு இருக்கிறதான அந்த அந்த மலை போல் வருகிறதான அந்த அந்த புயல் காற்றை பார்த்தானோ, அந்த நேரமே அவன் மூழ்கினான், அந்த நேரமே அவன் விழுகினான். இன்றைக்கு நீங்கள் எதை பார்க்குறீங்க? உங்களுடைய வாழ்க்கையில் சர்வ சிருஷ்டி அதிகாரியை உள்ள என் தேவனை நாங்கள் பார்க்குறோமா? சர்வ லோகத்துக்கும் அதிகாரி உள்ள என் தேவனை நான் பார்க்குறோமா? பிரச்சனையை பார்க்குறோமா? இஸ்ரவேல் ஜனங்க கோலியத்தை பார்த்தாங்க 40 நாளாக. கோலியத் ஐயோ வந்து அவன் எங்களுக்கு பெரிதான ஒரு அச்சுறுத்தலை தருகிறான், அவனுடைய அச்சுறுத்தல் ஒரு நாளுக்கும் தாங்க முடியாது. இவங்களை நடுங்கி கலங்கி அப்படியே குலுங்கி போனார்கள். இராணுவ பட வீரர்கள் சொன்னால் இஸ்ரவேல் மாதிரி இராணுவ படவீரர் உலகத்தில் எங்கேயுமே இல்லை. ஒரு மனிதன் வந்தான், அதுக்கு முன்பதாக ஒருவன் வந்தான். கோலியத்தை பார்க்கிலும் அவன் என்னை படைத்த ஆண்டவர் மேல் பார்த்து கொண்டிருந்தான். அவன் சொல்றான், ஜனங்கள் எல்லாமே உன்னை பார்க்கிறாங்க, நான் என்னை படைத்த ஜீவனுள்ள ஆண்டவரை பார்க்கிறேன், ஆகவே உனக்கு முன்பதாக நான் வருகிறேன்னு சொன்னான். இவன் கேட்கிறான், இந்த கோலியத் கேட்கிறான், நீ என்னை பார்த்து நாய் வெட்டுறதுக்கு வந்தியான்னு சொல்லி கேட்கிறான். நாங்க பார்க்கறது யாரை பார்க்குறீங்க? மனசு வந்து போகிறீங்களா? இன்னைக்கு கோபத்தோடு இருக்கீங்களா? ஐயோ எனக்கு ஒன்றுமே முடியலன்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? இஸ்ரவேல் ஜனங்கள் இராணுவம் நடுங்கிச்சு, சவுல் நடுங்கினான். சவுல் தான் முதலாவது போக வேண்டிய ஒரு ராஜா, அவன் தான் முன்னதாக நிற்கணும், இந்த போராட்டத்துக்கு முன்பதாக நிற்கணும், தீவிரமாக நிற்க வேண்டிய அவன் மறைஞ்சு போகிறான். இராணுவத்தை உருவாக்கணுமே மறைஞ்சு போகிறான். ஒரு மனிதன் கர்த்தரை பார்க்கணும். இவன் யாரு? ஆடு மேய்க்கிறவன். இவனுக்கு பயிற்சியா? அவனுக்கு யுத்தம் போர் செயல்கள் செய்து கொள்ள பயிற்சியா? நிலைமை ஒன்றுமே இல்லை, தகுதியற்றவன். கர்த்தரை பார்க்கிறான். கோலியத்தை முறியடித்தான், இஸ்ரவேலுக்கு வெற்றியை தந்தான். ஹல்லேலூயா. அவன் உங்களைப் போல என்னை போல ஒரு மனிதன். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய வீட்டில், உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் யாரை பார்க்குறீங்க, எதை பார்க்குறீங்க, என்னத்தை பார்க்குறீங்க? உங்களுடைய சுய புத்தின் மேல் சாய்ந்து நீங்கள் உங்களுடைய ஞானம் படி காரியங்கள் செய்து, திட்டமிட்டு காரியங்கள் செய்து கொண்டு போகிறீங்களா? விட்டுருங்க. ஆண்டவர் என்னை பார்ப்போம், கர்த்தரை பாருங்கள், கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. 3வது விஷயம் தான் இங்கே 9ஆம் வசனத்தில் இருக்குது. உன் பொருளாலும் உன் எல்லா விலையின் முதல் பல நாளும் கர்த்தரை கனம் பண்ணு. உண்மையிலே 3வது விஷயம், முதலாவது நாங்கள் பார்த்தது நிம்மதியாக சமாதானமாக வாழ்வதற்கு ஆண்டவர் கொடுக்குறதான ரகசியம். 2வது என்னுடைய பிரச்சனைகளுக்கு அதை மேற்கொள்வதற்கு கொடுக்குறதான ரகசியம். 3வது நான் ஆசீர்வாதமாக மாறத்தக்க
ஆசீர்வாதமாக செழிப்பாக வாழ, பூரணமாய் வாழ ஆண்டவர் கொடுக்கிறதான ரகசியம் என்னது சொல்லுவோம். என்னத்தை செய்யட்டாம்? 9ஆம் வசனம் சொல்லப்படுது, உன் பொருள்னாலும். எல்லாரும் வாசிங்க பார்ப்போம். உன் பொருள்னாலும் உன் எல்லாம் விலையின் முதல் பலனாலும். எல்லாரும் சொல்லுங்க பார்ப்போம். முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்புறதுக்கு இருக்கிறதான ரகசியம் என்ன? கர்த்தருக்கு கொடுப்பதாகும். இன்னைக்கு எங்களுடைய களஞ்சியங்கள் குறைந்து மிக மிக குறைவான நிலைமையில போகிறதுக்கு காரணம் நாங்கள் கர்த்தருக்கு கொடுக்கிறதுல பின்வாங்குறோம். அவருடைய களஞ்சியத்திலே, அவருடைய பண்டசாலையிலே நாங்கள் களவெடுக்கிறோம். இன்றைக்கு ஒழுங்காக எங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கிற சம்பளத்தில் 10ல் 1 பங்கு நாங்கள் ஒதுக்காமல் இருக்கிறோம். கடைசியில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவருக்கு முன்பதாக 10ல் 1 பங்கு சரியாக ஒதுக்குன நாள் இப்போ. இன்றைக்கி அநேக வாழ்க்கையில் பொருளாதார பிரச்சனைகள் இருக்குது. ஐயோ, என்னுடைய வீட்டில் அந்த பிரச்சனை இருக்குது, இந்த தேவை இருக்குது, அந்த தேவை இருக்குது, என்னுடைய வாழ்க்கையில் இந்த தேவை இருக்குது, என்னுடைய எதிர்காலத்தில் இந்த தேவைகள் இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் சுற்றி 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 அலைஞ்சி திரியுமே. காரணம் என்ன? எனக்கு கடன் பிரச்சனைகள் இருக்குது, எனக்கு வாழ்க்கையில் ஒரு நாளும் வெளியே வர முடியாது, இந்த கடன் பிரச்சனை வாழ வேணும், எந்த நாளும் கடன் 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 கடன், இந்த கடத்தை மூடுறதுக்கு அந்த கடன் மாறுங்க, அந்த கடத்தை மூடுது இந்த கடன் மாறேன், பொய் சொல்கிறேன், களவு செய்கிறேன், எல்லாமே செய்கிறேன். காரணம் என்ன? ரகசியத்தை மறந்துட்டோம். செழிப்பாக உன் களஞ்சியம், உன் வீட்டில் இருக்கிற உன் களஞ்சியம், உன் பானையில சோறு சாப்பிட்றதுக்கு, சந்தோஷமா வாழ்வதற்கு, மனப்பூர்வமாய் வாழ்வதற்கு இருக்கிறதான ரகசியம் ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தருக்கு கொடுத்து பார். மல்கியா புத்தகத்தில் நாங்கள் பார்க்குறோம் 3ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் என்னுடைய பண்டசாலையில் இருந்து களவெடுத்திருக்கீங்கள். நாங்கள் போய் ஆண்டவரத்தில் கேட்போம், ஆண்டவரே நாங்கள் எப்படி அப்பா உன் பண்டசாலையில் நாங்கள் எப்போ களவு எடுத்தோம், நாங்கள் எல்லாரும் வந்து ஆண்டவரை துதிக்கிறோமே, ஆண்டவரை நமஸ்கரிக்கிறோமே, முக பலிகளை நாங்கள் செலுத்துகிறோமே, திறந்தோம் ஆலயத்துக்கு வாரமே, ஊழியம் செய்கிறோமே, ஓம்சர் போகிறோமே, சண்டே ஸ்கூல் செய்கிறோமே, பிள்ளைங்களை அனுப்புகிறோமே, காரியங்கள் செய்கிறோமே. ஆனாலும் ஆண்டவர் சொல்றார், நீங்க எனக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கையை, முதல் பலனை நீங்க சரியா செய்ய மாட்டேங்கிறீங்க. ஆண்டவரே எனக்கு தாங்க தாங்க தாங்கன்னு கேட்குறீங்க ஒழிய, ஆண்டவரே நான் செய்கிற காலத்து கூட எனக்கு ஆசீர்வாதிங்கன்னு சொல்கிறீங்க ஒழிய, ஆனால் ஆசீர்வாதமாக வாழ வேண்டிய ரகசியத்தை சரியாக புரிந்து கொள்ளாமல் இருக்காங்க. கோடிக்கணக்கில் சம்பளம் கிடைக்கிற மனிதனுக்கும் இருக்கிற பிரச்சனைகள் தான் எங்களுக்கும் இருக்குது. ஆனால் நிம்மதியாக சமாதானமாக உங்களுடைய கலைஞர்கள் நிரம்பி வழிந்தோடுறதுக்கு ஆசீர்வாதமான ரகசியம் ஆண்டவருக்கு கொடுக்கிறத பற்றி பேசினாலே மனசுக்கு பெரிய பிரச்சனை. என்னடாப்பா கொடுக்க 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 சொல்றாங்க. கொடுக்கிறது காரணம் எங்களுடைய எனக்கு ஒரு நன்மைக்காக அல்ல, அது உங்களுடைய வாழ்க்கையை செழிப்பாக. இன்னைக்கு பணம் இருக்கிறவனும் பணம் இல்லாதவனும் ஒரே பிரச்சனை தான் போறாங்க. ஆனால் பணம் இல்லாமல், வசதிகள் இல்லாமல் செழிப்பாக நிம்மதியாக வாழக்கூடிய ரகசியமானது கர்த்தருக்கு கொடுப்பதாகும். கடத்தை கொடுக்கணும், சீட்டுக்கு கொடுக்கணும், அங்கே பில் கட்டணும், இந்த பில் கட்டணும், அது செஞ்ச போதுமே கர்த்தருக்கு எப்படி தான் கொடுக்கிறது? இன்னைக்கு அநேக தன்னுடைய வாழ்க்கையில விசனம் அடைந்து பிரச்சனைக்குள்ளாக போகிறது, மன நிம்மதி இல்லாமல் போகிறதுக்கு காரணம், பொருளாதார ரீதியிலும் கூட வீழ்ச்சிக்கு காரணம் வாழ்க்கையில் நாங்கள் மற்றவங்களை பார்த்து கொண்டு தெரிந்து கொண்டு இருக்கிறோம், மற்றவங்களுடைய குறைகளை தேடிக்கொண்டு அவங்களுக்கு விரல் நீட்டி கொண்டு இருக்கிறோம். நாங்கள் செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்யாமல். ஏன் சொன்னால் நாங்கள் கர்த்தரை தேடுவது குறைந்தது. ஆண்டவரை தேடுவது என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு எதுவும் நன்மை கிடைக்காது. ஆண்டவரை செய்த காரியங்கள் எல்லாமே செய்து முடிச்சிட்டாரு. ஆனால் நான் இந்த உலகத்தில் செழிப்பாக எனக்கு கிடைக்கிற சம்பளத்தில் அந்த சம்பளத்தில் அல்லது அந்த 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 பொருளில் எனக்கு இருக்கிறதான பொருளில் நிம்மதியாக ஒரு மனிதனுக்கு கிடைக்கிறதான சம்பளத்தில் அவனுக்கு கிடைக்கிறதான சம்பளத்தில் அவன் சாப்பிட்டு நல்லா சாப்பிட்டு
சந்தோஷமாக சாப்பிட்டு மீதி வைக்க முடியுமா இருந்தால் அவன் போல உலகத்தில் ஐஸ்வர்யவான் யாருமே கிடையாது. ஐஸ்வர்யவான்கள் இருக்காங்க, நல்லா சம்பாதிப்போம். இன்னைக்கு வாலிபர்கள் படித்து தன்னுடைய அப்பா அம்மா சம்பாதிக்கிறதுக்கு பார்க்க 10 மடங்கு அதிகமாக சம்பாதிப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது ஆண்டவருக்கு கொடுக்கிறதுக்கு, தசமாங்கம் கொடுக்கறதுக்கு ஆண்டவருக்கு தெரியாது. அதனால எந்த நேரமும் கையில் காசு இல்லை, வசதிகள் இல்லை, கடன் கடன் கடன். ஏன் நாங்கள் கடனுக்கு அடிமையாகிறதுக்கு காரணம் எங்கேயோ ஒரு தப்பு நடந்திருக்கு, எங்கேயோ உள்ளத்தில் என்னவோ ஒரு தப்பு. என்ன தப்பு? ஆண்டவருக்கு முதல் பலனை நான் கொடுத்தில்லை. நீ கண்ணுடைய வாழ்க்கையில் உங்களை பார்த்து நீ களவெடுக்காத கல்லணை சொன்னால் நீங்கள் விரும்புவீங்களா? அப்படி சொன்னாலே போதும், என்னைய களவாணி ஆக்கிட்டாங்க சொல்லி மனசுக்கு எப்படி படும், அது மனசுக்கு எப்படி வேதனை இருக்கும். மனசுக்கு உங்களுடைய குடும்பம் உடைஞ்சு போகாது, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை உடைஞ்சு போகாது. அப்படி சொல்ல சொல்ல உங்களுக்கு உறுதி செய்ய விரும்புமா? நிம்மதியாக வாழ முடியுமா? முடியாதே. ஆண்டவர் சொல்றார், நீ உன் களஞ்சியங்கள் பூரணமடையத்தக்கதாக நீ ஆண்டவருக்கு கொடு. வேதாகமத்தில் நாங்கள் ஆசீர்வாதமாக வாழ்றதுக்கு இருக்கிறதான ரகசியம் கொடுத்தல். நாங்கள் முதல் பலனை ஆண்டவருக்கு கொடுக்கும்போது அப்பொழுது உன் களஞ்சியம் பூரணமாய் நிரம்பும் என்று சொல்லப்படுது. ஆனால் நிரம்பாமல் போகும். காரணம் என்ன? எந்த நேரமும் தேவை தேவை தேவை, எனக்கு அது இல்லை இது இல்லை அப்படி இல்லை இப்படி இல்லை, சமாதானம் இல்லை 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 வார்த்தை ஏன் வருது? ஆண்டவருக்கு கொடுக்கறதில்ல நீங்கள் தப்பு செய்கிறீங்க. கடவுள் உங்களை எச்சரிக்கிறார். இந்த கால வேளையில் உங்களுடைய மனதே உங்களுடைய கையில் செய்கிற வேலை யாருக்குமே தெரியாது, யாருக்குமே தெரியாது. நீங்கள் பிச்சைக்காரங்க இன்றைக்கி மனிதர்கள் போய் ஆண்ட பாருங்கள், சங்கீதம் 34 அதிகாரத்தில் ஆண்ட சொல்கிறார், வனாந்தரத்தில் சிங்கங்கள் பட்டினியாக இருக்கும். இந்த வசனம் தெரியுமா? தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக கிடைக்கும். ஆண்டவரை ஆண்டவரை சொல்லுங்க எல்லாரும், ஆண்டவரை தேடுகிறவருக்கு ஒரு நன்மையிலும் குறைவில்லை. யாரை தேடுவர்களுக்கு? கொஞ்சம் சத்தமாக சொல்கிறீங்களா? யாரை தேடுறவங்களுக்கு? ஆண்டவரை. பிச்சைக்காரங்க ரோட்டில் வீதியில் எதை தேடுறாங்க? எதை தேடுறாங்க? தன்னுடைய குறையை தேடுறாங்க. ஐயா அம்மா தாயே, சாப்பிட்றதுக்கு குறையை தேடுறாங்க. தனக்கு இருக்கிறதான தேவையை தேடுறாங்க. மாதம் கணக்கா, வருஷம் கணக்கா, வருஷம் பூரா நாங்கள் எதை தேடுறோம்? ஐயா ஐயா சாமி அப்படியா தேடுறீங்க? ஐயோ இந்த மாதத்தில் நான் எப்படி போக போகிறேன், ஐயா சாமியோ ஏதாவது தருவீங்களா? அப்படியா தேடுறீங்க? அதான் தேடுறீங்க, குறியை தேடுறீங்க. கர்த்தரை தேடுங்கள். கர்த்தரை தேடுபவர்கள் கர்த்தருக்கு கொடுப்பார்கள். அவருடைய ஜீவன் தான் என்னை வாழ வைக்கிது, அவர் தான் என்னை வாழ வைக்கிறார், வேறு ஒன்றும் கிடையாது. என்னுடைய பொருளோ என்னுடைய சம்பளமோ என்னுடைய பணமோ என்னுடைய ஞானமோ அல்ல என்னைய வாழ வைக்கிது கர்த்தர். அந்த தேவனை தேடி நாங்கள் எங்கள் வாழ்க்கை அர்ப்பணிப்போமா? எங்களுடைய வாழ்க்கை அர்ப்பணிப்போமா? இந்த காலவில் எங்களை நாங்கள் அர்ப்பணிப்போமா? ஆண்டவருக்கு எங்களை அர்ப்பணித்து நாங்கள் சொல்லுவோம், ஆண்டவரே சுவாமி நான் என்னை அர்ப்பணிக்கிறேன், உங்களுடைய வார்த்தை காக்க நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் சுவாமி. அதோடு சுவாமி என்னுடைய வாழ்க்கையில் நான் உமக்கு முன்பதாக சுவாமி என் சுய புத்தின் மேல் சாயாமல் நான் இருக்க என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே சுவாமி நம்பி வாழ்றதுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். அதோடு சுவாமி என்னுடைய முதல் பலனை நான் உமக்கு கொடுத்து நன்மைகள் பெற்று சந்தோஷமாக வாழ நான் உனக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி இந்த 3 விஷயமாக எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எடுத்துக்கொள்வோம். எடுத்து நாங்கள் அர்ப்பணிப்போம். இந்த வேளையில் கர்த்தர் என் வாழ்க்கையில் நன்மைகள் செய்து என்னை வழிநடத்துகிறவராக இருக்கிறார். இந்த காலை வேளையிலும் கூட கர்த்தர் உங்களோட பேசி உங்களை உணர்த்தப்படுறதா இருந்தால் ஆண்டவருக்கு மனம் திரும்புங்க. மனம் திரும்பி சொல்லுங்க, ஆண்டவரே நான் வாழ்கிறேன் அப்பா, உம்மண்டில் நான் வாழ்கிறேன், என்னை நீங்கள் பலப்படுத்துங்க அப்பா, நான் உங்களுடைய பிள்ளையாக இருக்கிறேன், என்னை மன்னித்து சுவாமி எனக்கு நீங்கள் ஆசீர்வதிங்க என்று சொல்லுங்கள். கர்த்தர் நிச்சயமாக எங்களுக்கு ஆசீர்வதித்து வழிநடத்துவதாக நாங்கள் எழுப்பி நின்று ஆண்டவருக்கு எங்களை நாங்கள் தாழ்த்துவோம். எங்களுக்கு நாங்கள் ஆண்டவருக்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே எங்களோடு இருந்து கிரியை செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நாங்கள் சொல்லுவோம், ஆண்டவரே உம்மோடு இருப்பது தான் சுவாமி என் உள்ளத்தில் வாஞ்சை, உம் சித்தம் செய்வது தான் சுவாமி என் இதயத்தின் ஏக்கம் என்று சொல்லி நாங்கள் ஆண்டவருக்கு எங்களை
அர்ப்பணிப்போம். கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களுடைய உள்ளத்தை பேசுகிறது. நாம் முழு உள்ளத்தை திறந்து சொல்லுவோம், ஆண்டவரை நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் சுவாமி. முழு உள்ளத்தை திறந்து சொல்லுவோம், கர்த்தாவே நான் உண்மை அர்ப்பணிக்கிறேன். சிந்தம் செய்வது யாவரும் அங்க சொல்லுவோம், ஆண்டவருக்கு எங்களை அர்ப்பணிப்போமாக. இந்த வேளையில சிந்தம் செய்வது ஏசையா சொல்லுவோம், ஆண்டவரே உம்மை நம்பி நான் வருகிறேன் அப்பா சுவாமி. உள்ளே இயேசையா உம்மை இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் யாவருமாக சொல்லுவோம், ஆண்டவருக்கு அப்பா சுவாமி, ஆம் சுவாமி, உம்மை நானே உள்ளே விரும்பி உள்ளே இயேசையா. என் வாழ்க்கையில நீதான் சுவாமி, என் முன்னே உள்ளே விரும்பி உள்ளே Living
சொல்லுவோம் ஆண்டவரே. அப்பா சுவாமி, நான் உண்மை என் வாழ்க்கையில முழுவதாக வைக்கிறேன் ஆண்டவரே. அப்பா என் வாழ்க்கை பிதாவே, நான் உண்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. சுவாமி, என் முன்னே நீங்க இருக்கிறதை நினைத்து வாழ சுவாமி, உம்முடைய வார்த்தை காத்து நடக்க என் புத்தின் மேல் சாயாமல் உண்மை நினைத்து வாழ என் பணத்தினாலேயோ என் பொருளாலேயோ சுவாமி நான் வாழாமல் உமக்கு கொடுத்து என் களஞ்சியங்கள் பூரணம் அடைந்து சுவாமி என்னை தாழ்த்துறேன் ஆண்டவரே. யாராகளும் இந்த வேளையில சுவாமி மனவெறுப்போடு மன கிளேசத்தோடு மன காயங்களோடு வேதனையோடு வாழ்க்கையில இருக்கிறதாண்டா சுவாமி, உடைய வார்த்தை இன்னைக்கு அவர்களை பலப்படுத்தட்டும் ஆண்டவரே, உணவாக மாறட்டும் ஆண்டவரே. சுவாமி, உடைய வார்த்தைக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கத்தக்கதாக அவருடைய இருதயத்திலே அந்த இருதயமான பலகையிலே அந்த வார்த்தை எழுதப்பட்டவர்களாக வாழ்ந்து சுவாமி தனக்கு வருகிறதான பிரச்சனைகள் சவால்களை மேற்கொண்டவர்களாக தனக்கு முழுமையாக இயேசு இருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு வாழ சுவாமி நீங்க ஆசீர்வதிங்க. எனக்கு கிடைத்திருக்க எல்லாவற்றிலும் சுவாமி முதல் பலனா உண்மை மகிமைப்படுத்த எனக்கு நீங்க ஆசீர்வதிங்க. கர்த்தாவே, இந்த இடத்துல இருக்கிறதான எல்லா மூப்பர்கள், பெரியவர்கள், முதியவர்கள் சுவாமி, சிறியோர்கள் சுவாமி, புருஷர்கள், பெண்கள், மாதர்கள் நன்மையின் கரங்கள் கற்பணிக்கிறேன். அப்பா, இந்த வார்த்தை உங்களுடைய இந்த வாரத்தில் அவங்க இருதயத்தை தொடுவதாக, பூரணம் அடைவதாக, ஆசீர்வாதமாக சுவாமி வாழ நீங்க ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். அப்பா, நன்மையின் கரங்கள் கற்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் இருக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இப்பொழுது தேவனுடைய கிருபையும் குமாரனுடைய அன்பு பாசமும் அந்த தயவும் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தலும் இன்றும் என்றும் எப்பொழுதும் எங்களோடு இருப்பதாக. ஆமேன், 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 ஆமேன். நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சந்தோஷமாக போய் வாங்க. கர்த்தர் தாமே உங்களோடு இருந்து வழிநடத்த இருக்கிறார்.